இத பாஜக கூட கேட்க துப்பு இல்லை. ஏங்க அன்னைக்கு அப்படி சொல்றீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி. என்னன்னா வைகோ வந்து அது ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு போட்டு இன துரோகிலாம் சொல்லி போட்டு இன்னைக்கு பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு பாருங்க, இதுதான் கர்மா அப்படின்னு நான் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தேன். அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னா நீ பார்த்த சரி இருக்கட்டங்க, காசு வாங்கிட்டே ஒருத்தர் பேசுறாரு கூட வச்சுக்கிட்டங்க. நேத்துக்கு அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணார், இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா பண்ணிட்டு போட்டான். அவர் சொல்ற ஊழல் புகார்ல உண்மை இருக்கா? அவர் யாரை சப்போர்ட் பண்றவனா இருந்துட்டு போட்டோம். அபவுட் சவுக் சங்கர் பத்தி கேள்வி சார். சரி, அவரை பொறுத்தவரை வந்து நம்ம பார்த்திருக்கோம் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற சில பேர் ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் நிறைய ஈவன் அண்ணாமலை கூட வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஆட்டுக்குட்டின்னு கிண்டல் அடிச்சிருந்தார் அண்ணாமலையா. அப்புறம் வந்து மோடியோட அம்மா வந்து பார்த்தே வந்து அந்த கேள்விக்கு தண்ணி வைங்கப்பா அப்படின்னு ஒரு பிரதமரோட அம்மாவே பார்த்தே மாதிரி கேவலமா தான் பேசியிருக்காரு. அதனால வந்து எவ்ரிபடி ஹேஸ் சம் grudges against him. அவர் மேல இருக்கிற தாக்குதல் கூட வந்து ஒருவேளை வந்து துரோகியை விட எதிரியே மேல் அப்படின்னு திமுக வந்து உணர்த்துறதுக்காக பண்ணிருக்கலாமோ? பிகாஸ் அவரை பொறுத்த வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு அவர் மேல. நீங்க யார் நிறைய பணம் தராங்களோ அவங்களுக்காக பேசி இதுக்கு முந்தைய டிஎம்கே சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாரு, திரும்பி இப்ப வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டா பேசுறாரு, ஒரு தட்டி வைக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை வச்சு மக்களோட மனப்பான்மையை நீங்க மாற சொல்லியிருந்தீங்க, தட் இஸ் தேர்தல்ல தெரியும் அப்படின்னு. பட் இவருமே வந்து பெரிய இது கிடையாது, ரைட்? இவரோட ரெப்புடேஷன் ஆல்சோ இஸ் நாட் கிரேட், ரைட்? இல்லையா? அதாவது நான் வரேன். அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த அண்ணாமலை ஆடுன்னு சொன்னது, அப்புறம் மோடி அவர்கள் அம்மாவோடு இருந்த புகைப்படத்தை வச்சு கமெண்ட் போட்டது அப்படின்னு அதை சொன்ன நானே என்ன சொன்னேன். ஆனா அதுக்காக வந்து அதனுடைய கர்மான்னு இதை சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். கர்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதோட இதை லிங்க் பண்ணி பேசுறத நான் ஏத்துக்க மாட்டேன். கர்மா அப்படின்னா என்னன்னா வைகோ வந்து அது ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு போட்டு இன துரோகிலாம் சொல்லி போட்டு இன்னைக்கு பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு பாருங்க, இதுதான் கர்மா அப்படின்னு நான் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிராகவும் எனக்கு கிரட்ஜஸ் எல்லாம் கிடையாது. பர்சனலி ஸ்பீக்கிங், என்னையே நீங்க நாளைக்கு கழுவி ஊத்தினா கூட அந்த நேரத்துக்கு மேபி நான் ஏதாவது கவுண்டர் பண்ணனே தவிர 2 நாள் கழிச்சு நீங்க இன்டர்வியூ கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தாராளமா வருவேன். ஸ்ரேயாஸ் எல்லாம் சிரிப்பாங்க, அதே என்னடா அவ்வளவு கழுவி ஊத்தினாரு சுவாமி, இவன் வெக்கம் இல்லாம போய் பண்ண, அது வேற இது வேற. அன்னைக்கு அந்த சண்டை இன்னைக்கு வேற சண்டை ஒன்னா போடுமே தவிர பழைய சண்டையை நான் எடுத்துட்டு வர மாட்டேன். இதுதான் என்னுடைய பாலிசி. அடுத்தது அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னா நீ பார்த்த சரி இருக்கட்டங்க, காசு வாங்கிட்டே ஒருத்தர் பேசுறாரு கூட வச்சுக்கிட்டங்க. கேட்ட கேள்வி இதுதான். அப்ப ஓசியில ஒருத்தன் பேசினா அவன் யோகியவன், காசு வாங்கிட்டு பேசினா அயோக்கியனா? சொல்லுங்க. பேசுறது கரெக்டா? ஏங்க அப்படி பார்க்க போனா இன்னைக்கு அரசியல் கட்சியில இருக்க அத்தனை பேரும் அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. இன துரோகி அவருடன் செய்ய வேணாம் பேசினார்ல வைகோ, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவரை போய் யாராவது கேட்டீங்களா? அவரும் உட்காந்து நான் எத்தனை வருஷம் இருக்க தெரியுமா அப்படின்னு பார்லிமெண்ட்ல போய் பேசிட்டு வர்றாரு. என்கிட்ட ரூல் சொல்லாதீங்க அப்படின்றாரு. அப்ப அரசியல்வாதி வந்து இஷ்டத்துக்கு மாறி மாறி பேசலாம், கழுவி ஊத்திட்டு அவங்க காலில் போய் சரண்டர் ஆகலாம், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா ஒரு அரசியல் விமர்சகரா ஒருத்தர் வந்து மாத்தி பேசினாருன்னா உடனே நீங்க அதை தப்புன்னு சொல்லுவீங்களா? ஏங்க இதே திமுகவை சரி விடுங்க, இந்த உதாரணம் எல்லாம் சொன்னா நீங்க ஒண்ணு அப்படியா அப்படின்னீங்க. எத்தனையோ அந்த பத்திரிகையாளர்கள்லாம் கூட ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஆதரிச்சிருக்காங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சூழ்நிலைகள்ல இன்னைக்கு இதுதான். திமுகவை கடுமையா எதிர்த்தவர்களே திமுகவை வந்து ஒரு அலையன்ஸோட ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அவ்வளவுதாங்க. அதனால அவர் வந்து காசு வாங்கின்னு இவங்களுக்காக பேசுறாரு அப்படின்னா ஏன் நீங்க தான் அந்த காசு கூட அவங்ககிட்ட காசா இல்ல? நாளைக்கே நினைச்சா சுவாமி வந்து அவருக்கு சவுக்கு சங்கருக்கு இந்தாப்பா ஒரு 300 கோடி நீ வந்து என்ன ஆதரிச்சு பேசு அப்படின்னு சொல்ல முடியாதா? உன்னை யோசிக்கிறாரு ஸ்ரேயாஸ், நான் ஒரு 305 கொடுக்கலாம் போலுக்குது அப்படின்னு. நீங்க தான் அந்த காசு கொடுங்களேன், என்னப்பா உங்ககிட்ட நான் காசா இல்ல? அப்புறம் காசு வாங்கி பேசுறாரு நீங்க சீமான் சொல்றாரு இந்த மாதிரி. இது வந்து டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறீங்களா நீங்க? இது வந்து வரேன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்குங்க இது பாருங்க, அவர் காசு வாங்குறாரு, ஓசியில பேசுறார், இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறாரு, அதெல்லாம் என் கணக்கு கிடையாதுங்க. பேசுற விஷயம் கரெக்டா இவ்வளவுதான். அட்ஹோமினம் இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். யாரா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த வார்த்தை கரெக்டா, அவ்வளவுதான். அடுத்தது அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டில முரண்பாடு இருக்கின்றது அப்படின்னா, அதாவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அது கருத்து. ஆனா ஒரு ஊழல் பத்தி பேசும்போது அது வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர். அதை வந்து யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? உண்மைகளை யார் சொன்னாலும் நம்ம வந்து அதை ஆராய்ந்து பார்த்து உண்மைன்னு தெரிஞ்சுன்னா ஏத்துக்கங்க.
மற்றபடி சப்போர்ட் அப்படின்றது கருத்துல வரும். அதுவும் அந்த தகவல் அண்ட் கருத்து அப்படின்றதுக்குள்ளேயும் நமக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நேத்திக்கு அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணார், இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா பண்ணிட்டு போட்டோம். அவர் சொல்ற ஊழல் புகார்ல உண்மை இருக்கா? அவர் யாரை சப்போர்ட் பண்றவனா இருந்துட்டு போட்டோம். இதுதான் என்னுடைய பாயிண்ட். அடுத்தது டேர்னிங் பாயிண்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு வழக்கறிஞர் அடிச்சு கைகாலெல்லாம் உடைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? விஜயன் நினைக்கிறேன். இல்ல, சண்முக சுந்தரம் அவர்கள் நினைக்கிறேன். If I memory serves me right. ஆமா ஆமா ஆமா, கட்டெல்லாம் போட்டு பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளானார். அது பாத்தீங்கன்னா வெளிப்படையா பெருசா தெரியாது. ஆனா அந்த அராஜகம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் லெவல்ல போய் உக்காந்து மக்களுடைய ஓட்டிங் பிஹேவியர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா பேசிக்கலி அந்த சைக்காலஜி அடிப்படையில தாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கினவங்க, இப்ப அந்த ஆப்பு கட்சி டெல்லியில எப்படி ஊத்திக்கின்னு போச்சு, பொய்யா சொல்லிக்கினே வந்தாரு. ஜனங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை அப்படியே ஏத்துக்கினே இருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து யமுனையில விஷத்தை கலகுறாங்க அப்படின்னது. அடுத்தது அந்த ஷீஷ் மஹால். அந்த ஷீஷ் மஹாலை பார்த்த உடனே ஜனங்க வந்து இவ்வளவு நாளா அந்த பொய்ய சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கசகுதுன்ட்டு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே சைக்காலஜிக்கல் லெவல்ல, சப்கான்சியஸ் லெவல்ல நடக்கிற மாற்றங்கள். அதைத்தான் அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள தவறினார்கள். அதை புரிஞ்சுக்காதனால்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்களா, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னார், இத்தனாம் தேதி நீங்க வந்து ஆப்பு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இத்தனாம் தேதி நான் வெளில வந்துருவேன் அப்படின்லாம் சொன்னாரு. அந்த தைரியத்துலதான் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருவோன்றதுனாலதான் வந்து ஜெயிலுக்குள்ள உட்காந்து நிற்கும் போதெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணாத அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்த பிறகு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆதிஷி மர்லேனாவை கொண்டு போய் அந்த பதவியில உட்கார வச்சு இதுல வேற சொல்றாங்க, ஐயோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு அவங்க கண்டினியூ ஆக மாட்டாங்க அப்படின்னு வேற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும், நான் குற்றமற்றவன் என்று அப்படின்னாரு. இப்ப மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அவங்க கட்சியும் போச்சு, இவரும் போட்டாரு, நான் குற்றவாளின்னு உள்ள போய் உட்காந்துப்பாரு அவரு. இத பாஜக கூட கேட்க துப்பு இல்லை. ஏங்க அன்னைக்கு அப்படி சொல்றீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்போ ஜனங்க வந்து உங்களை குற்றவாளின்னு தானே தீர்ப்பளித்து விட்டார்கள், நேர ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்காங்க அப்படின்னு அவங்க கேட்கணுமா வேணாமா? சோ இதுதான் நான் சொல்றது டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடந்தப்ப நான் என்ன சொன்னேன், டிஎம்கே உடைய டவுன்ஃபாலோடைய பிகினிங் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படின்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு திருமாவர்கள் ஒண்ணு அரேஞ்ச் பண்றாரு. அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அப்ப விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். எல்லா சமூகத்தினர் வீடுகளுக்கும் போய் பார்த்தாரு. அந்த சோகம் அவலம் அதெல்லாம் பார்த்த பிறகுதான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே எதிர்த்து போராடி இருக்கணுமே அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார். ஆனா கள்ளக்குறிச்சி நடந்த போதே நான் சொன்னேன், இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட், அவங்களுடைய சரிவு ஆரம்பமாகிறது, எவ்வளவு குழப்பம் வரப்போகுது அப்படின்னு. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இது இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் மக்கள் மனசுல, அது வந்து கூட்டணியில, இது மக்கள் மனசுல என்ன அப்படி நடக்குது அப்படின்னு. சண்முக சுந்தரம் அவர்கள், அவருதான் நினைக்கிறேன், பேர் எனக்கு சரியா ஞாபகம். அந்த தாக்குதல்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த அராஜகம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல போய் படியும். அதுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்ல. பட் எனிவே நடந்தது ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே சார். நம்ம மதுரை தினகரன் பத்திரிகை வந்து எரிச்சது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டுங்க. அது இல்ல அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை புரிஞ்சுக்க தவறி விடுகிறார்கள். இப்போ ஒரு வக்கீல் மீது நடக்கின்ற தாக்குதல் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுதான் வந்து மாற்றத்துக்கான காரணம் அப்படின்றது டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா பேசிக்கலி லா அண்ட் ஆர்டர் அது வந்து நான் திருப்பி சொல்றதுதான். 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கொலை நடக்குது நம்ம ஸ்டேட்ல அப்படின்னாலும் நமக்கு அப்படியே குவியறணும், ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா சர்வைவல். அது அடி வாங்குதுன்னும் போது அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், இப்போ மியான்மர்ல வந்து எர்த்குவேக் அப்படின்னா அப்படியா ஐயோ பாவம்பா, நம்ம ஊர்ல நடக்கும்போது அப்பதான் தெரியும். ஆனா சட்டம் ஒழுங்குன்றது நம்ம ஸ்டேட்ல எங்க நடந்தாலும் நம்ம வந்து குபீர்னு குத்துற ஒரு விஷயம் சுவாமி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சொன்னேன் இட்ஸ் கோயிங் டு பி a turning point அப்படின்னு பார்க்கணும். பட் அது என்ன, இவருமே வந்து நிறைய எல்லாரும் பேசியிருக்காரு. அதனால வந்து இது மெயினா
தனக்கு ஆதரவாக எதிராக போனதுனால உனக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி திமுக கொண்டு போதோ அப்படின்னு தான் தோணுது நமக்கு. பட் நீங்க சொல்றதும் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து எங்களோட மகேஷ். நன்றி. தேங்க்ஸ் சார்.